பக்ரீத் ஒரு ஹார்டான ஃபெஸ்டிவல். ஏங்கிற மேட்ரு கடைசியில் உங்களுக்கே புரியும். ஸோ புது ட்ரெஸ்லாம் போட்டு குளிச்சுட்டு காரில் ஃபேமிலியாக ஒன்றா போயிடுவோம். இந்த ரம்ஜான் அண்ட் பக்ரீத்துக்கு தான் ஃபேமிலியாக எல்லோரும் ஒரு கிரவுண்டில் சேர்ந்து ஒன்றா ஸ்பெஷலான ப்ரேயர்லாம் இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ஸ்பெஷல் என்னென்னா மட்டன் பிரியாணி ஒரு 30 பேருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பக்ரீத் ஏன் ஹார்டான ஃபெஸ்டிவல்னால் எல்லா ஃபெஸ்டிவல்லையும் நம்ம சமைச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். ஆனால் பக்ரீத்தில் என்னென்னா நம்ம ஆடு மாடு இதெல்லாம் குர்பானி கொடுப்பாங்க. அந்த கறியை நமக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதுக்கப்புறம் மேலைங்களுக்கும் அதை ஷேர் பண்ணி கொடுக்கணும். ஸோ வேலை எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ சில வீட்டில் அன்றைக்கி பிரியாணியை கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்க குர்பானி கொடுக்குறதுனால. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மட்டன் பிரியாணியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக சிக்கன் மஞ்சூரியனும் செஞ்சுருந்தோம். பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது. ஸோ அதெல்லாம் எடுத்து பக்கத்து வீடுங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்புறம் பார்சல் கட்டி ஏழைங்களுக்கும் கொடுத்தாச்சு. இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு 4:30 ஆகிடுச்சு. இவ்வளோ வேலைங்களுக்கு நடுவில் உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு பிரியாணி கொடுத்துருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உண்மையிலே கெத்து தான். அப்படி கொடுத்தாங்களான்னு இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்கும் ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸோ மறக்காமல் எனக்கும் கமெண்ட் செக்ஷனில் விஷ் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.